வணக்கம். நான் ஆல்பர்ட் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி, மயிலாப்பூர். ஐயா சுபவீர பாண்டியன், எராமிசை சுபவி என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு காணொலியில் பேசியிருக்காரு. தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி அது உண்மையாக போகிறதோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. திமுக அவரை கண்டிப்பா நிறுத்தாது. யார எதுக்கு இதை பேசியிருக்காரு? அம்பா சமுத்திரத்தில் அண்ணன் செந்தமன் சீமான் பொது வேட்பாளரா திமுக அதிமுக நிறுத்த போகுது. ஐயா மு க ஸ்டாலின் இது குறித்து உங்ககிட்ட பேசலையா? எதுக்கு கேட்டாலும் நீங்கள் தானே வக்காலத்துக்கு வருவீங்க. ஐயா மு க ஸ்டாலின் உங்ககிட்ட பேசலையா அதை பற்றி? நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க? எதற்கு திராவிடர் கழகம், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் அச்சப்படுறீங்க? எப்படியோ அண்ணன் அதிமுக திமுக தயவுல ஒருபோதும் நிற்க போறதில்லை. அதிமுகவும் திமுகவும் எந்த இடைத்தேர்தலிலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நின்னது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 2026 வரைக்கும் எல்லா தேர்தலிலும் தனித்து போட்டிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவிய பிறகு மே 18 இணைய எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் சொன்னது, நாம் தமிழர் கட்சி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டி அப்படின்னு திரும்பவும் உரைக்க சொல்லியிருக்காரு. உங்க காதுக்கு கேட்கலையா? ஐயா சுபவி கவலைப்படுறாரு. சீமான் மறுபடியும் சீமானுக்கு பொது வேட்பாளர் நிறுத்துவோம் ஒரு பொய்ய பரப்பி அதை உண்மையாகிடுமோ, மக்கள் அதை ஏத்துப்பாங்களோ அப்படின்னு கவலையா இருக்கு. ஏங்க நீங்க எங்களை நாம் தமிழர் கட்சியை பிஜேபி பி டீம்னு தொடர்ந்து சொல்லி அந்த பொய்யை மக்களுடைய உண்மையாக்கணும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே தாவேகா சீமான் திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி அதை உண்மையாக்கணும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அனுபவிங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அது திருப்பி உங்களுக்கு கிடைக்க போகுது. அனுபவிங்க. இப்ப இந்த எராமிஸ் எதுக்கு இவ்வளவு குதிக்குது அப்படின்னா, எங்க திமுகவோ அதிமுகவோ சீமான் அண்ணன் நிக்கிற அந்த தொகுதியில வேட்பாளர் நிக்க விடாம போயிட போறாங்களோ, அது எப்படியோ நிக்க மாட்டாங்க. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க போட்டி போடும் போது எதிர்கட்சியா இருக்கிறவங்க அந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு வெளியில போவாங்க. ஈரோடுல அதான் நடந்தது. இப்ப எல்லா தொகுதியிலும் அதான் நடக்க போகுது. நாம் தமிழர் கட்சி டிவிகே அப்படின்ற நிலைமை வரப்போகுது. அதை பொறுத்து கொள்ள முடியாத சுபவி இந்த அலிம் அல்புகாரியா காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு தாவன ஒரு தாவல் தற்கொலை ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்குது. ஐயோ 6 தொகுதியில இடைத்தேர்தலில் டிவிகே வர்சஸ் என்டிகேன்னு மாறப்போத மக்கள் மத்தியில, தமிழ்நாடு மக்கள் மத்தியில இந்த திரை கவர்ச்சியை எதிர்த்து மிக பெரும் சக்தியா இருக்க போது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற ஒரு நிலை உருவாகிட போற அப்படின்ற ஒரு ஆற்றாமையில இவங்க 2 பேர் இப்ப கொதிச்சுன்னு இருக்காங்க. இப்படி கொதிச்சுன்னு போயிருக்க 2 பேர் மேடையில பேசும்போது இந்த அலிம் அல் புகாரி மேடையிலே சொல்றாரு, விஜயை விட மிகவும் ஆபத்தானவர் சீமான் அப்படின்னு மேடையிலே சொல்றாரு. ஆனா அந்த பக்கம் போனா தாவேகா சீமான் டிஎம்கே பி டீம் அப்படின்றது, இவங்க வந்தா நம்மள பிஜேபி பி டீம் அப்படின்றது. நாங்க யாரு தான்டா, நீங்க யாரா எங்களை முடிவு பண்றதுக்கு நாங்க யாருன்ட்டு? எங்களுக்கு எதிரான மிகப்பெரிய அவதூறை திமுகவும் டிவிக்கும் சேர்ந்து பரப்புறத பார்த்தா ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனம் ஒரு முடிவு எடுத்துட்டான். யாரு வந்தாலும் பரவாயில்ல, சீமான் வரக்கூடாது. தேசிய கட்சிகளும் முடிவு எடுத்துச்சு, திமுக வரலாம், டிவிகே வரலாம், ஏடிஎம்கே வரலாம், ஆனால் சீமான் வரக்கூடாது. இவங்க எல்லாரும் சுத்தி ஒரு ஆளை டார்கெட் பண்றாங்கன்னா அந்த ஒரு ஆள் மிகவும் ஆபத்தானவர் தான். யாருக்கு ஆபத்தானவர்? இந்த தமிழ்நாட்டுக்கா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கா, தமிழர் உரிமைக்கா? இல்ல, இந்த மண்ணுக்கும் நிலத்துக்கும் மக்களுக்கும் யார் எதிராக இருக்கிறார்களோ அவருக்கு ஆபத்தானவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது அலிம் அல்புகாரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் திராவிடத்திற்கு ஆபத்தானவர், திரை பிம்பத்திற்கு எதிராக நின்று போர் புரியக்கூடிய ஆபத்தானவர். சரியாதான் சொல்லியிருக்காரு அலிம் அல் புகாரி. இதுல ஐயா சுபவி பேசும்போது அந்த முழு காணொலியில பெரியாரை எதிர்த்து பேசிட்டாரு சீமான். பார்ப்பன கடபாரையை கொண்டு திராவிட குட்டி செவர், அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் நான் சொல்றேன், திராவிட குட்டி செவரை உடைக்கிறாருன்னு தெரிஞ்ச போது தெரிஞ்சிச்சு அவர் யாரு. பாரதியாரை கொண்டு பெரியாரை விமர்சிக்கும் போது தெரிஞ்சிச்சு அவர் யாருன்ட்டு. இதே பாரதியாருக்கு திமுக திராவிட கழகம் விழா எடுக்கலையா? அதிமுக விழா எடுக்கலையா? பாரதியை போற்றி புகழ்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தலையா? நீங்க
எப்படி நீங்க நடத்தினா பாரதி பொது மனிதன், நாங்க நடத்தினா பாரதி பாப்பான். ஐயா மு க ஸ்டாலின் பேசுனா பாரதி புரட்சியாளர், அண்ணன் சீமான் பேசுனா பாரதி ஒரு பாப்பான், ஒரு பிஜேபி ஆரிய அடிமை, ஆரிய கைகூலி. அது எப்படி உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம்? நீ என்ன பேசுற? ஒரு ஜாதக ஜோசியம் பார்க்கறவன தன்னோட பர்சனல் செக்ரட்டரியா விஜய் போடும் போது நீ என்ன பண்ணியிருந்த? நீ அவர் ஆர்எஸ்எஸ் அடிமையா தெரியலையா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா தெரியலையா விஜய்? சிடிஆர் நிர்மல்குமாரோ அருண் யாரு? ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள், அவங்க மந்திரியா இருக்காங்க. பார்ப்பன கடப்பாறையை எடுத்து திராவிட குட்டி சவரை உடைப்பன்னு சொல்லும்போது கொந்தளிச்ச நீங்க, இப்போ நாம் தமிழ் கட்சி அது எந்த நோக்கத்துல சொல்லியிருக்கு, எந்த விதத்துல சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். நீங்க எப்பவுமே சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவீங்க, இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், திமுக சார்ந்தவர்கள், நாங்க பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு நாக்கூசாம ஒண்ணு சொல்லுவீங்க. அதே தான் நாங்க சொல்றோம். நாங்கள் எந்த பார்ப்பனர்களையும் எதிர்க்கல. பிறப்பால் உயர்வு தாழ்வு பிறப்பிக்கின்ற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற அவர் பார்ப்பனா இருந்தாலும் சரி, தமிழ் சாதியை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எவனையும் ஏத்துக்கல. அதே பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லும் போது அவர் ஏத்துக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த பாரதியின் எது சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய அந்த பாரதியின் உதவியை கொண்டு, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு, நீச பாசை, நீச மொழி, மலத்துக்கு சமமானது தமிழ் அப்படின்ட்டு, இந்த தமிழ்ல என்ன இருக்கு, அது ஒரு வெங்காயம் அப்படின்னு சொன்ன அந்த வெங்காயத்தை, அந்த குட்டி சவரை உடைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எதுல தடமாறி நிக்கிறோம்? விளக்கமா சொல்லணும். பாரதி ஏத்துக்கிறதுனாலே நாங்க ஆர்எஸ்எஸ் காரங்களா? அப்ப திமுக பாரதிக்கு விழா எடுக்கும் போது அதுதான் ஏதோ ஒண்ணு பேசுறோன்னு பேசுறது. இவங்க எல்லாருக்குமே பொது எதிரி அண்ணன் செந்தமன் சீமான் தான். இந்த அலிம் அல் புகாரி இருக்காரு, அவர் எதுக்கு காங்கிரஸ்ல இருந்து வெளியில டிஎம்கேல சேர்ந்தாரு? காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வச்சிட்டாங்க. காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக டிஎம்கே வந்தாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அண்ணன் செந்தமன் சீமான ஏன் ஆபத்தானவர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் அடிப்படை இஸ்லாமிய கோட்பாடுகளை அடிப்படைவாதி, இஸ்லாமியத்தில் அடிப்படைவாதி. ஈழத்தில் அத்தனை உயிர்கள் கொன்று குவிக்கும் போது அதற்கு உதவிய காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் இன்னைக்கு திமுக போயிட்டு அவர் புனிதர் ஆயிடுவாரா? அவர் வெளிப்படையா பேசுறோம்ல, எதுக்கு சீமானை நான் எதிர்க்கிறேன் ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படையா சொல்லுங்க. அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஒண்ணு எதிரி அலிமா அல்புகாரி கிடையாது. அப்படின்னு அவர் காங்கிரஸ்ல இருந்திருக்க கூடாது. அதிகப்படியான பார்ப்பனர்களை கொண்ட ஒரே கட்சி காங்கிரஸ் தான். நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல எவ்வளவு பார்ப்பனர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க? அமெரிக்க நாராயண் முதல் கொண்டு இருக்காரு. எவ்வளவு ஆர்எஸ்எஸ் காரங்க காங்கிரஸ்ல இருக்காங்க? இல்லைன்னு சொல்லுப்பாங்க அலிம் அல் புகாரிய. ஐயா சுபவி சொல்றாரு, இவர் பெரியாரை எதிர்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு. திராவிடர் கழகத்திலிருந்து தந்தை பெரியாரோடு சண்டை செய்து கொண்டு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று அண்ணாதுரை ஆரம்பித்து ராஜாஜியோடு கூட்டணி வைத்த அப்ப அண்ணாதுரை ஆர்எஸ்எஸ் காரரா? அவரும் பிஜேபியின் கைக்கூலியா? பிராமண அடிவாரடியா? தந்தை பெரியாரை விமர்சித்த கருணாநிதி ஆர்எஸ்எஸ் காரரா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து வெற்றி பெறும் வரை காமராஜரோடு நின்ற ஈவேரா அவர்களை மிகவும் கொச்சையாக விமர்சித்த அறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் யார்? அப்ப ஈவேராவை எதிர்த்தாலே, ஈவேராவை எதிர்த்து பேசிட்டாலே, ஈவேரோட கொள்கைக்கு தத்துவத்துக்கு எதிராக பேசிட்டாலோ, சிறந்த கொள்கை தத்துவங்களை முன்வைத்தாலோ அவர் ஆர்எஸ்எஸ் காரர் என்றால், அப்புறம் அறிஞர் அண்ணாவும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், ஐயா கருணாநிதியும் ஆர்எஸ்எஸ் காரர் தான். இது சுபவிக்கு தெரியாதா? சுபவி ஒன்றும் தெரியாதா? புள்ளி விவரத்தோட நேரம் காலம் எல்லாத்தோட பேசுறாச்சே. பதில் சொல்லு நீ இதுக்கு. யராமிசைக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், நம்ம பார்த்து வளர்த்த பையன், நம்ம கூட தமிழ் தேசியம் கத்துக்கின பையன், இப்போ தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தேசியம் கோட்பாட்டை 4 அறைக்குள்ள பேசி கொண்டிருந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை வெளியில எடுத்துன்னு ஒரு கட்சியா உருவாக்கி, வெகுஜன அமைப்பா உருவாக்கி, வெகுஜனங்களுக்குள்ள தமிழ் தேசியத்தை புகுத்தி, ஈவேரா மட்டும் பெரியார் இல்லை, நமக்கான ஒவ்வொருவரும் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி
பெரியார் என்ற பொய் பிம்பத்தை கட்டமைப்பை உடைத்து தலைவர் மேதகு அவர்கள் மட்டுமே தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் என்ற ஒரு உண்மையை தமிழர்களுக்கு உணர்த்தி ஈழ படுகொலைக்கு பின் இந்திய தேசியத்தின் திராவிடத்தின் கோர கைகள் இருப்பதை வெளியில காட்டி நம்மை அடித்து நொறுக்கி அழித்து ஒழித்தது காங்கிரஸ். உடனிருந்து அதற்கு ஆதரவாக நின்று தமிழகத்தில் எந்த ஒரு புரட்சியும் ஏற்படாமல் கிளர்ச்சியும் ஏற்படாமல் பார்த்து கொண்டது திமுக, ஐயா வைகோ, அண்ணன் திருமாவளவன். இதெல்லாம் சுபவிக்கு தெரியாதா? இவர்களை விட ஆபத்தானவர் அண்ணன் செந்தமிழன் சீமான், எங்கள் பாசத்துக்குரிய தலைவர், நாங்கள் உயிரின் மேலாக நேசிக்கின்ற தலைவர், எந்த இடத்திலும் திராவிடத்தை எதிர்க்கல அப்படின்னு சொல்றாரு சுபவி. ஐயா, உங்களுக்கு திராவிடத்தோட கோர முகமுடியே, கோர முகமே எப்போ தெரியுதுன்னா, எங்கள் உறவுகள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது இந்த திராவிடம் எவ்வளவு மோசமானதுன்ட்டு. அதன் பிறகும் அங்கே போராட்டம் தொடர்ந்து இருந்து எங்கள் தலைவர் இருந்திருந்தால் அவர் சொல்லி இருப்பார், திராவிடம் தமிழ் தேசத்திற்கு எதிரானது என்று, இந்திய தேசியம் தமிழ் தேசத்திற்கு எதிரானது என்று அவர் பேசியிருப்பார். எங்களை விட மூர்க்கமாக இந்த திராவிடத்தை, திமுகவை, திராவிட கழகத்தை, இந்திய தேசியத்தை எங்கள் தலைவர் எதிர்த்திருப்பார். அண்ணன் செந்தமிழன் சீமானை போல அவரும் எதிர்த்திருப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. உங்க நல்ல வாய்ப்பு அப்படி ஒரு சூழ்நிலை அமையல. அமைஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திராவிடம் தமிழர்களுக்கும், தமிழர் உரிமைக்கும், தமிழர் நிலப்பரப்பிற்கும், தமிழர் வாழ்வியலுக்கும், தமிழர் மெய்யியலுக்கும், தமிழர் பண்பாட்டிற்கும் எவ்வளவு எதிரானது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் தலைவர் உணர்த்தி இருப்பார். அதை இப்ப எங்க அண்ணன் செய்யறாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த படுகொலை நடந்ததுக்கு காரணமே திராவிடமும் இந்திய தேசியமும் என்பதை உணர்ந்ததால் தான். அது எங்க பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அது எங்க வெகு மக்களுக்கு தெரிஞ்சக்கூடாதுன்ட்டு இந்த சுபவி போன்ற அந்த காலத்துல விடுதலை இயக்கங்களோடு ஒட்டி கொண்டிருந்த இந்த ஒட்டுணிகள் பதவி ஆசைக்காக, பணத்திற்காக திமுக இப்போ முட்டு கொடுத்துன்னு, காங்கிரஸ் முட்டு கொடுத்துன்னு இந்த போன்ற ஒட்டுணிகள் அண்ணன் சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீமானை விட்டால் உண்மையை உணர்த்தி விடுவார், மக்களுக்கு புரிய வச்சு விடுவார், தமிழக அரசியலை மாத்திடுவார். சீமானை விடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவும், சீமானை விட்டா நம்முடைய திரை கவர்ச்சியை அடிச்சு நொறுக்கிடுவாரு, நம்ம ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாரு, நம்ம வெறும் இந்த ரீல்ஸை போட்டு இந்த ஆட்சியை நடத்திடலாம்னு நினைக்கிற திரை கவர்ச்சி நாயகன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீமான் அண்ணனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்து கார்ப்பரேட்டுகளின் உதவியோடு, கார்ப்பரேட் தொலைக்காட்சிகளின் ஆதரவோடு பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு இருக்காங்க. இதை ஒருபோதும் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த தாவேக ஆட்சி தொடரும் போது அவங்களுக்கு ஒன்னொன்னா புரிய ஆரம்பிக்கும். அப்பவே சீமான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது இப்படிதான் நடக்கும்ட்டு அப்படின்னு உணர்வாங்க. உணரும் போது இந்த அரசியல், தமிழகத்தின் அரசியல் அதிகாரம் நாம் தமிழர் கட்சியில் கைக்கு வரும். அப்போ வரும்போது அதற்கான எல்லா விளைவுகளும், எங்களுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட அனைத்து அவதூறுகளும் சுக்குநூறாக உடைக்கப்படும். நன்றி, வணக்கம்.